ஏமாற மாட்ட. நன்றி. தமிழ் பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் தேசிய இனத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட தூர பயணம் இன்று முடிகிறது. இது முடிவல்ல, மாபெரும் அரசியல் மாற்றத்திற்கான தொடக்கம் என்பதை ஜூன் 4ஆம் தேதி இந்த நாடும் நாட்டு மக்களும் அறிவார்கள். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வளச்சுரண்டல், இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். முழுக்க முழுக்க மாற்றத்திற்காக ஒரு மாற்று வழியை தேடி உருவாக்கி பயணிக்கிறோம். பாதையை தேடாதே உருவாக்கு என்ற எங்கள் தலைவனின் புரட்சி மொழியை ஏற்று இந்த மாற்றுப்பாதையை போட்டு பயணிக்கிறோம். நீண்ட காலமாக இந்த நிலத்தில் நிலவி வருகிற தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய, இந்த மண்ணில் நிகழ்கிற கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய இந்த தேர்தல் களத்தில் உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். நிற்பவர்கள் யார்? எளியவர்கள், புதியவர்கள், கற்றறிந்தவர்கள், சான்றோர்கள், மருத்துவ பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள், பொறியாளர்கள், வேளாண்குடி மக்கள். பணம் இருப்பவன்தான் அரசியல் செய்ய முடியும். 100-200 கோடி செலவழித்தால் தான் வெல்ல முடியும். இந்த நிலை இருந்தால் பணநாயகம் இருக்குமா, ஜனநாயகம் இருக்குமா என்பதை அறிவார்ந்த என் இனச்சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், அவர்களுக்கான குரல், அவர்களுக்கான அதிகாரம், அவர்களுக்கான உரிமை எங்கே இருக்கும்? ஒரு முதலீட்டாளன் தன் லாப தேவைக்கு முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா என்பதை நாம் சிந்தித்திற்கு பார்க்க வேண்டிய நேரம் இது. பணமில்லாது தூய உள்ளத்தோடு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் மாற்று. அப்படிப்பட்ட ஒரு மாற்றை தனியார் முதலாளிகள் தான் கல்வியை சரியாக தருவார்கள் என்றால் அரசு தோற்று விடுகிறதா? தனியார் முதலாளிகள் தான் மருத்துவத்தை சரியாக தருவார்கள் என்றால் அரசு தோற்று விடுகிறதா? தனியார் தான் தண்ணீரை விநியோகம் செய்ய முடியும் என்றால் அரசு தோற்று போகிறதா? தனியார் தான் சிறப்பாக போக்குவரத்து நடத்துவார், சரியார் தான் மின் உற்பத்தி விநியோகத்தை சிறப்பாக நடத்துவார்,
தனியார் தான் பெட்ரோல் டீசல் விலையை தீர்மானிப்பார் என்றெல்லாம் இருந்தால் அரசின் வேலை என்ன என்ற கேள்வி எழுமா எழாதா? எதைத்தான் அரசு செய்யும்? சாராய் விற்பதை தவிர வேற எதை அரசு செய்யும்? இந்த நாட்டில் எது ஒன்றை அரசு செய்திருக்கிறது? உலகில் எல்லா நாடுகளிலும் அரசு நடத்துவது தரமாக இருக்கிறது. என் நாட்டில் அரசு நடத்துவது ஏன் தரமற்று இருக்கிறது என்பதை அறிவார்ந்த எனது இன சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கள் பயணம் யாருக்கானது? இந்த தேர்தலில் நாங்கள் நிற்பது யாருக்காக? ஏன் நாங்கள் கூட்டணி வைத்து போட்டியிட்டு கூடாது? இருக்கலாம், 10 சீட்டு வாங்கலாம், 15 சீட்டு வாங்கலாம், வெல்லலாம், பாராளுமன்றம் செல்லலாம், சட்டமன்றம் செல்லலாம். சென்று என்ன செய்யலாம்? மேசையை தட்டலாம், தண்ட சம்பளம் வாங்கி செலவு செய்யலாம். வேற என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? கோடி கோடியாக கூட்டணி வைத்தால் பணம் கொடுத்திருப்பார்கள். பணமா இனமா? வருமானமா இனமானமா? எதன் பக்கம் நிற்க உங்கள் பிள்ளைகள்? அறிவார்ந்த என் சொந்தங்கள் எண்ணி பாருங்கள். ஏன் நாங்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும்? நீங்கள் தான் கேட்கிறீர்கள் ஒரு மாற்று வேண்டும் என்று. யார் மாற்று? இதில் யார் மாற்று? இங்கே நிற்கிற 3 கூட்டணிகளில் யார் மாற்று? யார் புதியவர்? யார் புதிய சிந்தனை, புதிய கோட்பாடு, புதிய கொள்கைகளை யார் கொண்டு வந்து சொல்லுகிறார்கள்? ஏன் எல்லாவற்றையும் இலவசமாக தர முடிந்த இந்த அரசுகளால் தண்ணீரை ஏன் இலவசமாக தர முடியவில்லை என்ற கேள்வியை நீங்கள் ஏன் எழுப்பவில்லை? ஏன் எழுப்பவில்லை? கல்விக்கு வரி, மருத்துவத்துக்கு வரி, குடிநீருக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி எடுத்துக்கொண்ட இந்த அரசுகள் ஏன் தனியாரிடம் வாங்க கையேந்த வைக்கிறது? தரமான கல்வி முதலாளி, தரமான மருத்துவம் முதலாளி. ஏன் அரசு முடியவில்லை? முடியவில்லை. அப்ப அரசு மருத்துவமனை இதற்கு மூடிவிட வேண்டியதானே? அரசு பள்ளிக்கூடம் கல்லூரிகள் எதற்கு? எதற்கு? இதை ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது. எல்லா தேர்தலையும் போல இதை கடந்து நடந்து மறந்து போக முடியாது. என் உடன் பிறந்தவர்களே, மாற்றம் என்பது வெறும் வெற்றி சொல்லல்ல, அது செயல். செயல். நாங்கள் ஏன் இங்கு வந்தோம்? அடிமைகள். அந்த அடிமை நிலையிலிருந்து உரிமை பெற்று விடுதலை பெறவே வந்தோம். எப்படி அடிமைகள்? முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி உணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குடிமை குடிமையர், திசையலாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். இருந்தும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள் என்கிறார் பெரும்பாவலர் தாத்தா பெருஞ்சித்திரனார் அவர்கள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காண்டரு பொருளையும் களனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். என் தம்பி தெரியுமா, இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இன்றிவர்கள் அடிமைகள். எல்லாம் இருந்தது, ஆனால் அடிமைகள். ஏன் அடிமையானோம்? ஏன் தமிழன் என்ற உணர்வை இழந்தோம்? ஓர்மையை இழந்தோம். தேவர் தேவேந்திரர் பிரிந்தோம், படையாச்சி பறையர் பிரிந்தோம், நாடார் கோணார் பிரிந்தோம், இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் மதங்களாக பிரிந்தோம், தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தோம். ஒரு தொகுதியில் படையாச்சி நின்றால் பறையர் வாக்கு இருக்காது, பறையர் நின்றால் படையாச்சி வாக்கு இருக்காது. தேவர் நின்றால் தேவேந்தர் வாக்கு போட மாட்டார், தேவேந்தர் நின்றால் தேவர் ஓட்டு போட மாட்டார். இவர்கள் யார்? ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள், ஒரே இனம். தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த பேரினம் தமிழினம். அதனால் என்னானது? தமிழர்கள் என்கின்ற ஒரு அரசியல் வலிமையோ அதிகாரமோ உருவாகாமல் போனது. அதனால் சொந்த நிலத்திலே அரசியல் வலிமையற்ற அதிகாரமற்ற அடிமை மக்களாக இருந்தோம், உரிமை இழந்தோம். அவ்வளவுதான். என்ன உரிமை? கல்வி உரிமை இருக்கா?
கல்வி மாநில உரிமை அது எப்படி பொதுப்பட்டியலுக்கு மத்திய அரசுக்கு போனது? மருத்துவ உரிமை இருக்கா? இல்லை, அது மத்திய அரசுக்கு போனது. ஒரு நதிநீர் உரிமை பெற முடிகிறதா? கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை கார் ஓடும், நீர் ஓடுமா? ஓடுமா? ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று கன்னடர்கள், அதிகாரத்தில் இருக்கிற அந்த நாட்டின் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர் சொல்லும் போது இறையாண்மை செத்து விழுகிறது, தேச ஒருமைப்பாடு சிதறி பறக்கிறது. சொல்லுகிற கட்சி ஆட்சியார்? இந்திய இறையாண்மை தேச ஒருமைப்பாடை பேசுகிற காங்கிரஸ். காங்கிரஸ் தரக்கூடாது பாரதிய ஜனதா. மேகதாதியில் அணை கட்ட வேண்டும் பாரதிய ஜனதா, கட்டிய தீர்வோம் காங்கிரஸ். தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று கேட்கிற என் உடன் பிறந்தவர்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர், தமிழர்களுக்கு உரிய நீரை கொடுப்போம் என்றால் அங்கே இந்திய தேசியம் இருக்கிறது. இருக்கிறது. தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது, அந்த வார்த்தையில் செத்தது இந்திய தேசியம், பிறந்தது தமிழ் தேசியம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். எங்கே இருக்கிறது இறையாண்மை ஒருமைப்பாடு? நாட்டின் 10 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட ஐயா நரேந்திர மோடி காவிரி நதிநீர் சிக்கல் வருகிற போது இந்தியா கூட்டணியில் இருக்கிற 2 கட்சிகள் காங்கிரஸ் திமுக சண்டையிட்டுக் கொள்கிறது என்று சிரிக்கிறார். எங்களுக்கும் அவர்தானே பிரதமர். பிரச்சனையில் தலையிட்டு தன் நாட்டு குடிகளுக்கு சமமாக நதிநீரை பங்கிட்டு தரக்கூடிய பொறுப்பில் இருக்கிற ஒரு பிரதமர் தேர்தல் கணக்கிலே, அரசியல் கணக்கிலே 2 கூட்டணிக்குள் சண்டை என்று சொல்கிறார். நாங்கள் நர்மதா நதியிலே பிரச்சனையின்றி நீரை பிரித்துக் கொள்கிறோம் என்கிறார். அப்படி பிரித்து தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் பிரதமருக்கு இருக்கு என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார். எங்கே இருக்கிறது உங்க தேச ஒருமைப்பாடு, ஒற்றுமை? என்னுடைய வளங்கள் எல்லாருக்கும், என்னுடைய நரிமண பெற்றோர் எல்லாருக்கும், என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லாருக்கும். நிலம் என்னது, வளம் என்னது? வீட்டை காலி பண்ணி வெகு தூரம் போய்விட்டோம், நிலத்தை விட்டு விட்டு வெளியேறிவிட்டோம். 65,000 ஏக்கர் எடுத்திருக்கிறீர்கள், 299 பேர் வேலைக்கு எடுத்தீர்கள், அவ்வளவும் அடைந்தீர்கள். ஒருவன் கூட இந்த மண்ணின் மகன் தமிழன் இல்லை, கேட்க நாதி இல்லை. இந்திய கடலுக்குள் 850 மீனவன் இதுவரை இலங்கை ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான், கடற்படை ராணுவத்தால். அவன் செத்து விழுந்தான். திராவிட சகோதரன், திராவிட மீனவன் செத்தான் சொல்லல ஒருத்தனும். இந்திய மீனவன் செத்தான் என்று சொல்லி இருந்தால் இந்திய தேசியம் அப்படியே இருக்கும். தமிழ் மீனவன் செத்தான், அவன் செத்த இடத்திலே தமிழ் தேசியம் பிறந்து விட்டது. அவ்வளவுதான். இந்த நிலத்தில் இருந்திருக்க வேண்டிய அரசியலே தமிழ் தேசிய அரசியல் தான். ஏன்? பாரத நாடே பைந்தமிழர் நாடு. இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். இதை நான் சொல்லவில்லை பெருமக்களே. ஆகப்பெரும் அறிவாளி, ஆகப்பெரும் கல்வியாளர், உலகிலே 64,000 புத்தகங்களை படித்த மேதை, அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகள் இவை. இந்த நாட்டை எந்நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று சொன்னவரும் அவர்தான். அப்ப இந்திய நாடு என் நாடு, என் நாடு. இமயவரை பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் காலடியில் குறுகி கிடக்க காரணம் உரிமை இழந்தோம், உணர்வை இழந்தோம், உரிமை இழந்தோம், அடிமையானோம்.